சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, there are different frequencies. Frequency 528 is called love frequency. இது என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மியூசிக் ப்ளே பண்ணும்போது உடலில் உள்ள அந்த டிஎன்ஏ டேமேஜ் கரெக்ட் ஆகும். திஸ் 528 frequency will repair the DNA. தேவன் அதிர்வுகளினாலே சுகப்படுத்துகிறார். சில சமயத்தில் நான் பேசும்போது ஜெபிக்கும்போது my frequency changes from earthly frequency to heavenly bandwidth. பரலோகத்தின் ஃப்ரீக்வன்சிக்கு மாறதை பார்த்தேன். I am using frequency 528 and 396. இந்த 6 எண்களை வைத்து 6 frequencies இருக்கிறது. ஜான் டூசே, JOHN TUSSEY. ஜான் டியூசே என்பவர், he has released lot of these videos. Some of the songs can be freely downloaded. ஃப்ரீயாக நீங்கள் போட்டு பார்க்கலாம் கம்ப்யூட்டரில். ஜான் டியூசே விலைக்கும் வாங்கலாம். அந்த ஃப்ரீக்வன்சி போட்டால் சோகமாக இருக்கிறவங்க சந்தோஷமாகிடுவாங்க. I was playing my frequency. My bodily inner organ started vibrating. I feel energetic. ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது God planted heavenly DNA. நம்முடைய தலையிலேருந்து ஒரு முடி எடுக்கலை கிடக்குன்னு வச்சுங்க, ஃபாரன்சிக் சயின்ஸில் இந்த லெபார்ட்டரியில் கொடுத்தா இந்த ஆளுக்கு கண் என்ன கலர், ஸ்கின் என்ன கலர் என்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. டெக்னாலஜியில், ஃபாரன்சிக் சயின்ஸில் இந்த செல்லினுடைய மத்தியில் உள்ள நியூக்ளியஸில் இந்த டிஎன்ஏ இருக்குது, ஒரு பேக்கேஜாக இருக்குது. There are 3 million bases of DNA in our cells, 20,000 genes, 23 autosomes and 2 sex deciding chromosomes. பெண்களுக்கு XX, ஆண்களுக்கு XY. பெண்ணினுடைய எக்ஸும் ஆணினுடைய எக்ஸும் சேர்ந்தால் பிறப்பது பெண் குழந்தை. பெண்ணினுடைய எக்ஸும் ஆணினுடைய ஒய்யும் சேர்ந்தால் பிறப்பது ஆண் குழந்தை. மரியாளினுடைய 23 autosomes and 1 X chromosome and Heavenly Father's Y chromosome join. For the birth of the Lord Jesus Christ, only 25 chromosomes are only involved. 23 autosomes of any man was not there. Only 1 chromosome of God was there. நம்ம பாவம் செய்யும் பொழுது ஏற்கனவே நம்ம டிஎன்ஏயில் அதெல்லாம் பதிவாயிருக்கும். அதனால தான் நம்ம கேரக்டர் அந்த டிஎன்ஏயில் பதிவு செய்யப்பட்டு தான் நம்ம நடக்கிறோம். கோபக்காரன் லைஃப் முழுதும் கோபக்காரனாக இருப்பான். திருட லைஃப் முழுதும் திருடன் இருப்பான். தீஸ் ஆர் கால் பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ். பழைய ஏற்பாட்டில் அந்த கனியை புசித்தவுடன் என்ன நடந்தது என்று சொன்னால், ஏவாளுடைய டிஎன்ஏ நிலை குலைந்தது, பாதிக்கப்பட்டது. பாவம் பிரவேசித்து அதை குலைத்து போட்டது. ஆகவே பயமில்லாமல் இருந்தவர்கள் அந்த டிஎன்ஏ மாறின உடனே பயப்பட ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஒரு வைராக்கியம். தமஸ்கு சாலையில் செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து அவர் குரல் அதை கேட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அந்த வாக்கியத்தை கேட்ட சமயத்தில் the frequency of those sentences அந்த வாக்கியங்களினுடைய அலைவரிசை சவுலை மாற்றி போட்டது. டயகனலாக 180 டிகிரிஸ் மாறிட்டான். மாறிட்டு யாரை சவுக்கெடுத்து அடித்தானோ அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண போனான். This is a DNA change that has happened for Saul.
ஒரு சமயத்தில் ஒரு டெய்லர் கடைக்கு போனேன். போன உடனே பக்கத்தில் ஒரு கத்திரிக்கோல், ஒரு பேப்பர் கிடந்து, வேஸ்ட் பேப்பர். அந்த வேஸ்ட் பேப்பர் எடுத்து என்ன செய்யணும், கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாமல் திடீர்னு வந்து கத்திரிக்கோலை பிடிங்கிட்டான். என்ன சொன்னால், இது துணி வெட்டுற கத்திரிக்கோல், பேப்பர் வெட்டினா மழுங்கி போகும், என் பேப்பரை வெட்டுற அப்படின்னு வாங்கிட்டான். வசனத்தின் அடிப்படையில் பேச தெரியாவிட்டால் வார்த்தையை குறைப்பது நல்லது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிலர் நீதியை உடையவர்களாக இருந்தார்கள். அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மெல்கிசேதேக்கை பற்றி சொல்ல பொழுது அவனுக்கு பெற்றோருடைய முற்பிதாக்களுடைய மரபணுக்கள் அவனுடைய செல்லிலே, நியூக்ளியஸிலே பதிந்திருந்தது. நீதியின் ராஜா ஆன சமயத்தில் அந்த ஃபோர் ஃபாதர் ஜீனியாலஜிக்கல் டிஜிட்டல் கோட் வாஸ் கேன்சல். அதனால தான் அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்க ட்ரேஸ் டிஎன்ஏல இருந்தது. ஆனால் when he became king of righteousness, நீதியின் ராஜா ஆன பொழுது அந்த டிஎன்ஏ அழிக்கப்பட்டது. கடைசியாக பரிகரிக்கப்பட வேண்டிய சத்ரு மரணம் என்று சொல்லப்பட்டபடி அந்த மெல்கிசேதேக்கு ஆண்டவரே நீதியா ஏனோக்கு போல் நடந்ததுனால எல்லா டிஎன்ஏயும் அழிச்சிட்டார். அந்த மதர்ஸ் ஃபேக்டர், ஃபோர் ஃபாதர்ஸ் ஜீனியாலஜிக்கல் ஃபேக்டரை அழிச்சிட்டார். அதனால தான் வசனம் தாய் தகப்பன் இல்லாதவன், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன். நான் ஆண்டவன்கிட்ட கேட்டேன், தாய் தகப்பன் இல்லாதவன் புரியுது, ஏன்? அவனுக்கு உள்ள பெற்றோருடைய முற்பிதாக்களுடைய அந்த ட்ரேஸை, புதை படிவங்களை, ஃபாசில்ஸை நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்க, காட்லி டிஎன்ஏ ஆக்கிட்டீங்க. அதனால் அவனுக்கு மரணம் இல்லை, அவனுக்கு ஆரம்பம் இல்லைன்னு சொல்கிறீங்களே எப்படி? இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறதுக்கு முந்தி எபேசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற வழி, நாம் தேவனோடு இருந்தோம், தேவனிடத்திலிருந்து தான் வந்தோம். அந்த பூலோகத்தில் தேவன் நம்மை அனுப்பின சமயத்தில் பெற்றோருடைய முற்பிதாக்களுடைய அந்த பாவங்கள் அதில் கலந்து விட்டது. அது மறுபடியும் பிறந்த பொழுது அந்த டிஎன்ஏயில் ரிப்பேர் செய்யப்படுகிறது. பொல்லாதவனாக இருந்தவன், கள்ளு குடித்தவன், சிகரெட் குடித்தவன் திடீர்னு நிறுத்துறான். எப்படி? அவனுடைய டிஎன்ஏயில் ஒரு சேஞ்ச் நடக்கிறது. God is making a change. So, the prayers of a person can make a change. இந்த மரபணுவில் தான் எந்தெந்த நோய் இப்பொழுது வருகிறதோ அந்தந்த நோயை பற்றி ஏற்கனவே குறிப்புகள் அங்கே இருந்தது. ஒரு குழந்தை பிறந்த உடனே டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சாதனை இருக்கும் என்றால் அந்த குழந்தைக்கு எந்த வயசில் எந்த நோய் வரும் என்பதை சொல்லிவிடலாம். யாருக்கெல்லாம் உடலில் நோய் வருகிறதோ அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு அலைவன் மாற்றம் ஏற்படுகிறதுனால் அந்த நோய் வருகிறது. திஸ் இஸ் அ சயின்ஸ் விச் இஸ் கோயிங் டு கம் இன் த டேஸ். இந்த விஞ்ஞானம் இனிதான் வரப்போகிறது. அதை பற்றி நான் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன் புக், டெட்ராஹீட்ரன் பிரஸ், அந்த டைட்டில் ஆஃப் த புக் இஸ் ஹீலிங் கோட் ஃபார் பயாலஜிக்கல் apocalypse. This book is published by Tetrahedron Publishing Company. Cost is $27 plus postage. இந்த புக்கில் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. I read certain frequencies of the bodily organs. 396 is a special frequency. நிறைய பேருக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராதுக்கு காரணம் உங்களுடைய பினியல் கிளாண்டில் உள்ள மெலட்டானின் என்ற சப்ஸ்டன்ஸ் வயசாகும்போது அந்த பினியல் கிளாண்ட் சோர்வடைகிறதுனாலே மெலட்டானின்கிற சப்ஸ்டன்ஸ் வெளியே வரல, அதனால் தூக்கம் வரல. மெலட்டானின் இஸ் சம்திங் தட் காசஸ் ஸ்லீப். கர்த்தர் எப்படி படைச்சிருக்காருன்னா, டார்க்னஸ் வரும்போது தான் இந்த பினியல் கிளாண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். சூரியனை சாயங்காலம் ஆஃப் பண்ணிடுறார், லைட்லாம் ஆஃப் பண்ணி இருக்கும்போது மெலட்டானின் செக்ரேட் ஆகும். நிறைய பேர் நைட் லேம்ப் வச்சு தூங்குவாங்க. இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. கர்த்தரே சூரியனை ஆஃப் பண்ணும்போது மை ரூம் ஹஸ் காட் பிச் டார்க்னஸ். when I close my door it's absolutely dark. My melatonin secretion takes place. I soundly sleep. நல்லா தூங்க முடியுது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. பேன்க்ரியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி 60 to 80.
அதை மாதிரி போனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் 32 to 43 ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ் இஸ் ஒன் ஆசிலேஷன். ஒன் to and fro motion is called hertz. So 38 to 43. Liver has got a frequency of 55 to 60 kilohertz. 55 to 60 hertz. இதை பார்க்கும்போது உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு அசைவு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியில் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த உறுப்பு பாதிக்கப்படுகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேன்கிரியஸனுடைய ஃப்ரீக்வன்சி 60 to 80. அந்த ஃப்ரீக்வன்சி 60லேருந்து குறைஞ்சி 58 ஆகும்போது அந்த பேன்கிரியஸில் he becomes diabetic. உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் அதிர்வுகளை சரியாக வைத்து கொண்டிருந்தால் அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருப்பான். அல்சைமர்ஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது. இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இதில் மெடிக்கலில் கிடையாது. பட் ஐ எம் ஃபீலிங் அல்சைமர்ஸ் கேன் பி ட்ரீட்டட் பை ஃப்ரீக்வன்சிஸ். இதில் 396 ஃப்ரீக்வன்சிங்கிறது ரொம்ப யாரோ இறந்து போயிட்டாங்க, ரொம்ப சோகமாக ஒருத்தர் இருக்கான். அந்த 396 ஃப்ரீக்வன்சியை ஒரு வாரம் டெய்லி 1 hour ப்ளே பண்ணால் அவன் துக்கமெல்லாம் போயிடும். இது புது சயின்ஸ். இது முளைத்து வந்து கொண்டிருக்கும் ஒரு விஞ்ஞானம். இன்னும் இது உலகளாவில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. ஆகவே உடலில் பல உறுப்புகள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அலைவரிசை இருக்கிறது. 40 உறுப்புகள் இருக்குதுன்னு வச்சுங்க. 40 உறுப்புகளுக்குள்ள அலைவரிசைகளும் எழுதி அதை 40ஆல் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அவர் ஃபிசிக்கல் பாடி. when the average frequency of the physical body drops, sickness comes. average 58 வந்துன்னா கோல்டு வரும், 57 வந்ததுன்னா இன்னும் 58 ஒன்று குறைஞ்சா ஃப்ளூ வரும், 42 வந்தால் கேன்சர் வரும். ஒரு மனிதன் மெடிக்கல் பேராமீட்டர்ஸ் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா his average frequency of all the organs will drop down to 20. 20க்கு ட்ராப் பண்ணிட்டானா அவன் மரணத்தை சந்திப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஊழியக்காரனுடைய குரலிலே, அபிஷேகம் நிறைந்த குரலிலே தேவன் இந்த ஃப்ரீக்வன்சியை வைத்திருக்கிறார். There are 6 frequencies. கிளார்க் ஃபோர்க் என்பவர் இதை குறித்து எழுதியிருக்கிறார். இது விஞ்ஞான ரீதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. கிளார்க் ஃபோர்க் என்ற அந்த விஞ்ஞானி இஸ் அ ப்ரீச்சர். கிளார்க் ஃபோர்க் எண்ணாகம புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் முதல் 83ஆம் வசனம் வரைக்கும் படித்து கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு வேர்ஸுக்கும் பித்தகோரியன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அந்த கால்குலேஷன் படி போட்டு பார்த்ததில் அதில் இந்த ஃப்ரீக்வன்சியை அவர் கண்டுபிடித்தார். 528, 396, 417, 639, 741, 852. These are 6 frequencies. Solve Egeo, musical notes of the past. கடந்த காலத்தில் எரிகோ மதிர்ச்சுவர் விழுந்த பொழுது அவர்கள் பயன்படுத்திய அந்த ஃப்ரீக்வன்சி தான் சால்வ் ஈகியோ மியூசிக்கல் ஸ்கேல். திஸ் ஹஸ் பீன் டிஸ்கவர்ட். டேவிட் வான்கூவரிங் இஸ் அனதர் சயின்டிஸ்ட். ரொம்ப வயசானவர். அவர் 10 தடவைக்கு மேலே செத்து பிழைச்சிருக்கார். அவர் செத்த உடனே அவங்க ஒய்ஃப் ப்ரே பண்ணும்போது அந்த ஆர்கனுக்கு உயிர் இனி மரித்தோரை உயிரோடு எழுப்பும். The average frequency will be 20. When you can increase the average frequency from 20 to more, what will happen is the person will come to life. நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜாக்கள் ஆசாரியர்கள். ஒரு கவர்மெண்ட்டில் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எத்தனையோ போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது, எத்தனையோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 2 மினிஸ்டீரியல் கேபினட் தான், மினிஸ்டீரியல் போர்ட்ஃபோலியோ தான். ஒன்று ராஜாக்கள், இன்னொன்று ஆசாரியர்கள். ராஜாக்கள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆவிக்குரிய மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆசாரியர்கள். 1000 வருடம் இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்ய போகிறார். எருசலேமை தலைநகராக கொண்டு 100 வயதில் ஒருத்தன் செத்து போயிட்டான்னா
நம்ம இப்போ 100 வயசில் செத்து போயிட்டா என்ன சொல்லுவோம்? நல்லா வாழ்ந்தார்ப்பா, பல முதிர் வயதில் மரித்து போனார் அப்படின்வோம். 1000 வருட அரசாட்சியில் 100 வயதில் செத்து போனால் ஐயோ வாலிபன் செத்து போயிட்டான்பா அப்படின்வான். ஏன்? அது 1000 வருஷம். நாம் இந்த உலகத்தில் மரித்தாலும் இயேசு கிறிஸ்து வரும் சமயத்தில் நம்மை ஆவியின் மனிதனை அவர் ராப்சரில் எடுத்துக்கொண்டு போவார், நடுவானத்தில் சந்தித்து எடுத்துக்கொண்டு போவார். 7 வருடம் ஆற்றுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து பரலோகத்தில் நடக்கும். பூலோகத்தில் அந்த 7 வருஷம் கொடுந்துன்ப நாட்கள், உபத்திரவ காலம். ஆனால் பரலோகத்தில் விருந்து சாலையிலே நாம் ஆண்டவரோடு இருப்போம். அதுக்கப்புறம் தான் உலகத்தில் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நேஷன்ஸ் என்று இஸ்ரவேலர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், எதிர்த்து நின்றவர்கள், அவர்களை ஆடாவும் வெள்ளாடு செம்மறியாடாக பிரித்து அவர்களை தண்டிக்கிறது. தட் இஸ் கால் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நேஷன்ஸ். நம்மெல்லாம் ஆட்சி செய்ய போகிறவர்கள். நம்முடைய சிந்தனையெல்லாம் பூ உலகத்தில் தான் இருக்குது. இப்போமே நம் ராஜாக்கள் ஆசாரியர்கள். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே நீங்கள் பரலோகத்து ராஜாக்கள் ஆசாரியர்கள். தி வேர்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ். சர்க்கம் மீன்ஸ் சர்க்கிள், ஸ்டான்ஸ் மீன்ஸ் ஸ்டாண்டிங். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நிற்கிறேன், சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ஹேவிங் பேட் சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் இன் அ ஸ்மால் சர்க்கிள். வெளியே போக முடியலப்பா, அரஸ்டட். நம்ம சர்க்கம்ஸ்டான்ஸ் எல்லாம் மாறுது. ராஜாவின் வார்த்தைகளில் அதிகாரம் இருக்கிறது. ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதம் ஒரு டிஎன்ஏயை சேஞ்ச் பண்ணுது. ஊழியக்காரவங்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்குது? அந்த ஆசீர்வாத வார்த்தைகள் மேக்கிங் சம் சேஞ்ச் இன் யுவர் டிஎன்ஏ. ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தான், யாக்கோபை தேவனே ஆசீர்வதித்தார். வாசிப்போம் ஏசாயா 44 அதிகாரம் 3-4 வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். அலரி செடி தண்ணி வேண்டாம், ஆனால் அது நீர்க்கால்களில் ஓரப்பட்ட அலரி செடி. வெரி ப்ராஸ்பரஸ். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். யாக்கோபினுடைய டிஎன்ஏ மாறிடுச்சு. ஒரு டிஎன்ஏ மாறினவன் இன்னொருத்தருடைய டிஎன்ஏயை மாற்ற முடியும். ஏன் யாக்கோபை ஆசீர்வதிச்சார்? அவனுடைய நீதியை பார்த்து ஆசீர்வதிச்சார், அவன் நேர்மையை பார்த்து ஆசீர்வதிச்சார். ஆனால் நேர்மைன்னா சில தவிர தப்பியிருக்கான், ஆனால் அவன் மன்னிப்பு கேட்டிருக்கான். ஆசீர்வதித்தால் ஒழிய போகமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அதனால் ஆசீர்வாதம் வந்தது என்று பார்க்கணும். யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்ததுனாலே அவனுக்குள்ள டிஎன்ஏ சேஞ்சு, அந்த ஆடுகளுக்குள்ள டிஎன்ஏ சேஞ்சாக உண்டாக்குச்சு. அதுக்கு மத்தியில் தான் 3 கம்பு வைக்கணும். அந்த கம்பை பார்த்ததுனால நினைக்காதுங்க, இவனை தேவன் ஆசீர்வதித்ததுனால இவன் என்ன சொல்கிறானோ அதன்படி அந்த ஆடுகள் குட்டி போட வச்சுது. இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 30 வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். யாரை தேவன் அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய டிஎன்ஏ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யுவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் கேரக்டர்ஸ் ஃபெய்த் கேன் பி சேஞ்ச் இன்டு ரைச்சஸ்னஸ். The righteousness alters their DNA conformed to heavenly DNA. உங்களுடைய விசுவாசம் நீதியை பிறப்பிக்கும். அந்த நீதி உங்கள் வாழ்க்கையில் டிஎன்ஏயில் ஒரு சேஞ்ச், மரபணுவில் ஒரு சேஞ்ச் உண்டாகும். அந்த சேஞ்ச் உண்டானா நோய் வராது. Faith can be converted into righteousness. Righteousness imparts God's DNA. This is a formula. ஆதியாகமம் 15 அதிகாரம் 6 வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் யாரை நேசித்தான்? கர்த்தரை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் என்னாச்சு? அது அவனுக்கு நீதியாக அவர் எண்ணார். இவன் உள்ளத்தில் விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசத்தின் அளவை பார்த்தாரு, அதை கன்வெர்ட் பண்ணிட்டார். டாலர்ஸை இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அவனுடைய ஃபெய்த்தை ரைச்சஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி அவனுக்கு டிஎன்ஏ கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆகவே ஆபிரகாம் அவ்வளவுதான் சிறப்பாளியாக இருந்தான் என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 3 அதிகாரம் 6 வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்,
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, தேவனை விசுவாசித்தானா அது விசுவாசமாத்தானே எண்ணப்படணும்? அது அவனுக்கு நீதியாய் அது எண்ணப்பட்டது. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு முன்பாக பாவம் இல்லாமல் தைரியமாக நிற்கிறது தான் ரைச்சஸ்னஸ். அது காட்ஸ் டிஎன்ஏ. when you have God's DNA you can go and stand before God. கை அப்படி கட்டி. ஆதாம் ஏவாளுக்கு காட்ஸ் டிஎன்ஏ இருந்தபோது பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனோடு நடைபோட்டான். அவன் டிஎன்ஏ இழந்தபோது புதருக்குள்ளே போய் ஒளிந்து, டிஎன்ஏ குலைஞ்சு போனதுனால நான் புதருக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் முதல் பாடம் கர்த்தருக்குள். அன்பானவர்களே, நீங்களும் உங்களுடைய டிஎன்ஏயை உங்களுடைய கீழ்ப்படியாமையினால் குலைத்து போட்டால் தேவனை சந்திக்க முடியாமல் ஒளிந்து கொண்டிருப்பீர்கள். ரோமர் 4:3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு அது நீதியாய் எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதாமத்தில் ஒரு இஸ்ரவேலர் விபச்சார பாவம் செய்ய துணிந்ததினாலே 24,000 பேர் செத்து போகிறான். அந்த நேரத்தில் பினகாஸ் அவன் எந்திரிச்சான், ஆரோனுடைய பேரன். அவன் எழுந்திருந்து அந்த விபச்சாரம் செய்தவனை ஈட்டி வச்சு குத்தினான். சங்கீதம் 106 verse 30 and 31. அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு விசுவாசம் வந்தது, என் மக்கள் பாவம் செய்கிறார்களா என்று. விபச்சாரம் செய்ய ஒரு வீட்டுக்குள் எத்தியோப்பிய பெண்ணை அழைத்து சென்ற அவன் வீட்டுக்குள்ளே இவனும் போனான். ஈட்டி எடுத்து 2 பேரையும் குத்தி கொண்டுட்டான். அந்த ஊர்லெல்லாம் தப்பு செய்ததுனால வந்து கொண்டிருந்த அந்த பாவமானது அங்கே ஆரோனின் பேரன், அதை எலியாசரின் மகன் அதை நிறுத்திய பொழுது, அந்த கொன்ன பொழுது அந்த நேரத்தில் வாதை நிறுத்தப்பட்டது. இல்லைனா 24,000 பேரில் 48,000 பேர் அழிஞ்சு போயிருப்பாங்க. தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. That means the parental DNA good factor is transcends to the children and to their children. பெற்றோர் நீதியாக இருந்தார்கள் என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கும் அது கொடுக்கப்படுகிறது, அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நாம் நீதியாக நடக்கணும். யாரும் பார்க்கல. இப்போ என்ன பாவத்துக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லட்டுமா? சயின்டிஃபிக்காக யாரும் பிடிக்காமல் பாவம் செய்தியா, பரவாயில்ல செய், அது ஒன்றும் தப்பில்லை. எஸ் sin is sin. Sin becomes sin when you are discovered in the act of sin. பாவம் செய்கிறது எவனாவது பிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் தான் பாவம். யாரும் பிடிக்காமல் செய்கிறதா செய்ப்பா, ரகசியமாக செய் அப்படிங்கிறது உலகத்தின் போக்கு. ஆனால் தவறு செய்யும் பொழுது, விசுவாசம் தேவன் மேல் இல்லாத பொழுது, அது நீதியை ஆண்டவர் கன்வெர்ட் பண்ண முடியாத போது என்ன நடக்கிறது? டிஎன்ஏயில் பாதிப்பு ஏற்படுகிறது. ரன்னிங் ரேஸில் எப்படி ஆரம்பிக்கிறான், ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி ஓடுறாங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்கிறது முக்கியம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 6:50, 54, 56, 58 2 வசனமாக தள்ளி, இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. கம்யூனியனை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கல. We have not understood what is communion. Behind that little bread and the wine, so much is there. நான் அமெரிக்கா போகும்போது 66,000 ரூபா கட்டி ஒரு டிக்கெட் வாங்க. 66,000 ரூபா கட்டின உடனே கையில் கொடுத்தது ஒரு சின்ன பேப்பர். என்னப்பா இந்த பேப்பர் அவ்வளவு? இந்த பேப்பர் அவ்வளோ இல்லைப்பா, அந்த பேப்பருக்குள்ளே என்ன அதிகாரம் இருக்குது? நீ விமானத்தில் ஏறலாம், அங்கே உட்காரலாம், எக்ஸிக்யூட்டிவ் சீட்டில் உட்காரலாம், போகலாம், திரும்பி வரலாம், அதெல்லாம் இதில் இருக்குது. அந்த டிக்கெட் என்ன வேலை இருக்கும்? டிக்கெட் தொலைஞ்சு போச்சுன்னா 100 ரூபா கொடுத்து 100 டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த இதில் என்ன சத்து இருக்குது? அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற அந்த ப்ரெட்டு 35 பைசா. அவங்க ஒரு பிரெட்டை வாங்கி எவ்வளோ கொடுக்குறாங்க? அவ்வளவு 20 பைசா. ஒயின் இவ்வளோண்டு, அது எவ்வளோ பைசா? 15 பைசா, 50 பைசா. 50 பைசாவுக்கு பின்னால் என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் தியாக மரணம், அவர் ரத்தம் சிந்தியது, அவர் அடிபட்டது, தொங்கினது, அவமானத்தை சம்பாதித்தது, எல்லாம் அந்த கம்யூனியனில் இருக்குது. இதை நீங்கள் யோசித்துட்டு அதை கம்யூனியன் எடுக்கும்போது the supernatural presence of God will come. Your voice will have a change. When you speak, sickness will bow down and leave. ஏன்னா
அவ்வளோ பெரிய வல்லமை கம்யூனியனில் இருக்குது. டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஆஃப் கம்யூனியன் எப்படி வந்தது, எப்படி மாறிச்சுது, மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னார், ஸ்விங்லி என்ன சொன்னார், எல்லாம் இறையல்ல ஆழமாக பக்கமாக படித்தோம். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்னைக்கு ஆவியானவர் சிலுவையை என் கண்களுக்கு முன்பாக காட்டி, இதுதான்ப்பா அவர் 6 மணி நேரம் பட்ட பாடுகள் ஒரு சின்ன அப்பத்திலும் கொஞ்சம் ரசத்திலும் இருக்குது. திஸ் இஸ் அ டோக்கன். ஐ அட்வைஸ் யூ டேக் கம்யூனியன் எவ்ரி டே இன் யுவர் ஹவுஸ். எல்லாம் சொல்லுவாங்க அபிஷேகம் பண்ண பாதிரியார் தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. எங்கே எழுதியிருக்கு? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த கம்யூனியனில் பலத்தை ரிலீஸ் பண்ணுறார். எவ்ரிபடி ஷுட் சி ஹெவன். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொன்னது பாதிரியாருக்கு மாத்திரம் இல்லை, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள், திருச்சபை வளர்ந்ததுன்னு ஆக்ஸ் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்க. என்னென்ன வீடுகள் தோறும் பேதுரு போய் கம்யூனியன் கொடுத்தார். அவர் அபிஷேகம் பெற்றவர்னா. பேதுரு வீடு தோறும் போய் கம்யூனியன் கொடுத்தாருன்னா எத்தனை வீடு இருந்தது? என்ன 10 வீடா? 100கணக்கான வீடு இருந்தது. பேதுரு கொடுக்கலப்பா, அவங்கவுங்க நான் சாப்பிட்டாங்கப்பா. நான் சொல்கிறேன், அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸ் சொல்கிறேன். த கம்யூனியன் ஆல்டர்ஸ் யுவர் DNA. சரி, 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். சிலருக்கு விசுவாசம் குறைய இருக்கிறதுனால கடைசி நாளில் எழுப்புவார். சிலருக்கு இப்பொழுதே எழுப்பி அவரை போல் மாற்றுவார். 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஒரு கொடி செடியில் நிலைச்சிருந்ததுன்னா அந்த செடியினுடைய சத்து கொடிக்கு போகும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கம்யூனியன் எடுக்கிறவன் அவன் என்னில் நிலைத்திருக்கான், நான் அவனில் நிலைத்திருக்கேன். ஸோ த ஸ்ட்ரென்த், தேர் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் சேஞ்ச் இஸ் டேக்கிங் பிளேஸ் in my body, in my spirit when I take communion. Derek Prince lived up to 88 years. I was the director for Derek Prince for 13 years. I know Derek Prince. I talked to him. I was in charge of video audio shooting when he came to Hyderabad. நானும் என் மனைவி லிடியாவும் தினம்தோறும் முதலாவது கம்யூனியன் எடுத்துட்டு தான் எங்கள் வேலையை ஆரம்பிப்போன்னு சொன்னார். He lived up to an age of 88. So without sickness. உலகம் பூரா சுற்றி பிரசங்கம் பண்ணார். அவருடைய புத்தகங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவை. I am speaking the frequency of heaven. 528 and 396 frequency comes from my voice. Those who are having grief, I command the grief to be removed from the DNA. Let them rejoice. The joy of the Lord is your strength. நவமான பாசையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். தேவனோடு நீங்கள் ரகசியத்தை பேசுங்கள். மணிக்கணக்கில் நவமான பாசை பேசுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பது தான் தேவனுடைய சித்தம். நீதி உள்ளவர்களாய் இருப்பது தான் தேவனுடைய சித்தம். உங்கள் விசுவாசத்தை நீதியாய் மாற்றிக்கொள்ள பழைய ஏற்பாட்டில் அவர்கள் நிறைய விசுவாசம் வேணும். ஆனால் நமக்கோ 2 கொரிந்தியர் 5:21 ஆண்டவர் என்ன சொன்னார்? பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டதினாலே நீதி இல்லாத நாம் தேவ நீதிக்கு சொந்தக்காரர்களானோம். We are partakers of heavenly righteousness. அதனால நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எந்த ஃபைனான்சியல் தேவையும் வரக்கூடாது. நோயற்ற வாழ்வு, சமாதானத்தின் வாழ்வு, பிரச்சனை இல்லாத வாழ்வு, பிரச்சனை வந்தால் பிரச்சனையை மேற்கொள்ளும் வாழ்வு. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 914351000944. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் BCD DVD-களிலும் கிடைக்கும். எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.